ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிறகு கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இத பல நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு மிக கடுமையான ஒரு மிக கனமழைக்குள்ள நம்ம போகப் போறோம். நாட்கள் ரொம்ப தூரத்துல இல்ல, கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 3 முதல் 4 நாட்களுக்கு மட்டும் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சூறை காற்றுடன் கூடிய கனமழை, அதாவது இந்த கோடை மழைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% மாவட்டங்கள்ல பதிவாக ஆரம்பிச்சிரும். இதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். அதற்கு நடுவுல அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு 3 மாவட்டத்திலேயோ இல்ல ஒரு 4 மாவட்டத்திலேயோ மட்டும் உங்களுக்கு ஆங்காங்கே மழை வந்து பதிவாகும். இப்போ எந்தெந்த தேதிகள்ல எவ்வளவு மழை காத்திருக்கிறது, எந்த மாவட்டங்கள் அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ந்து தமிழக மற்றும் தெற்கு ஆந்திராவிற்கு இடையே கரையை கடக்கலாம் என்றும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு வாய்ப்பும் நம்ம பார்க்கணும். மியான்மர் பக்கம் செல்றதுக்கான வாய்ப்பும் இன்னொரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்கள்ல அது எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம துல்லியமா சொல்லிடுறோம். ஆனா கண்டிப்பா வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும். இதை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். தாழ்வு பகுதி தமிழ்நாட்டில் கரையை கடந்தா என்ன ஆகும், அல்லது தமிழகத்தை விட்டு விலகி போனா என்ன ஆகும் அப்படிங்கிற எல்லா நிலவரத்தையும் கடந்த 2-3 நாட்களாக உங்களுக்கு நம்ம அறிவிச்சிருக்கிறோம். பார்க்கலன்னா நீங்க மறக்காம வானிலை அறிக்கையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஆகவே நீங்க மறக்காம எல்லாருமே வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சில பேர் வந்து லைக்கே பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சீக்கிரமா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏப்ரல் 3ஆம் தேதி ஆரம்பிச்சு 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு. அதுல எந்தெந்த மாவட்டங்கள்ல கூடுதல் மழை பொழிவுகள், அதாவது தீவிரமான மழை, கனமழை, மிக கனமழை எங்கெல்லாம் இருக்கும், மிதமான மழை, லேசான மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போறோம். வெறும் மார்ச்ல மட்டுமே நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை, ஏப்ரல் மாதத்திலும் நிறைய கூடுதல் மழை பொழிவுகளை அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 50 முதல் 60% வரைக்கும் நிறைய மாவட்டத்தில் மழை பதிவாகிறோம். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் 100% தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களுக்குமே மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். இதில் குறிப்பாக நம்ம எந்தெந்த தேதிகளில் மழை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வானிலை அறிக்கையில அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கன முதல் மிக கனமழையானது ஏப்ரல் 3 பிறகு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். அதனால தேதிகள் மறக்காம நீங்க குறித்து கொள்ளுங்க. ஏப்ரல் 3 15 வரைக்கும் கன முதல் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்க முடியும். அதுல குறிப்பாக முதலாவது நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 4, 5, 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சியில் பல பகுதிகளில் கனமழை புரட்டி போடும். நீலகிரி மாவட்டம், கோத்தகிரி, குன்னூர், அதைத் தொடர்ந்து உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பல இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். தற்போதைக்கு வந்து மிக கனமழை, அதி கனமழை வந்து மேற்கு தொடர்ச்சியில் ஏதாச்சும் பகுதியாக அதி கனமழை வாய்ப்பு இருக்காது. ஆனால் மிக கனமழை வந்து ஏதாச்சும் சில இடத்துல பகுதியாக வந்து பதிவாகும். ஆனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் மிக கனமழை மட்டுமே உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கனமழை மட்டுமே உங்களுக்கு 90% வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கப்படுது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கணவாய் பகுதிகள் மற்றும் அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை பகுதிகளில் கனமழை கண்டிப்பா இருக்கு. ஒரு 2-3 நாட்களுக்கு வெயில் மட்டுமே ரொம்ப அதிகமா இருக்கும். ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் வெயில் மட்டுமே ஏதோ ரொம்ப அதிகமாக இருக்கிறது போல தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மேகக்கூட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியிலையும் வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பார்க்கலாம். தென்காசி மாவட்டங்கள், தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை உண்டு. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம் உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் பல பகுதிகளில் கனமழை மிக வலுவாக பதிவாகும். இந்த குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிகள் வரைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கிரும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட
இடங்களிலும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புகள் உண்டு. அதைத் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், தென் மாவட்டத்தில் மீண்டுமாக கனமழை தொடக்கம் அதிகரிக்கும். வெயிலுடைய தாக்கம் இந்த மழை தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நிறைய மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாக ஆரம்பிச்சிருச்சு. கடந்த பிப்ரவரி மாதங்கள் நம்ம பார்த்தோம். இந்த மார்ச் மாதத்தில் தொடர்ந்து அந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 35, 36 மற்றும் 37 டிகிரி செல்சியஸாக இருந்த நிலைமையில இப்போ 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சில மாவட்டங்களில் பதிவாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நாட்கள் போக போக மேலும் வெயிலுடைய தாக்கம் மோசம் அடையுமே தவிர உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்காது. அப்போ எப்போ அந்த வெயிலுடைய தாக்கம் குறையும் அப்படின்னா, நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தேதிகள் ஏப்ரல் 4லிருந்து 15 வரைக்கும் சில மாவட்டங்களில் பகல் நேரங்களில் சற்று வெயிலுடைய தாக்கம் குறைந்து மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு வாரத்துக்கு மழை இருக்கு. தென் மாவட்டங்களில் ஒரு வாரங்களாக நமக்கு நல்ல ஒரு தீவிர மழை இருக்கும். ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 7 முதல் 10 நாட்களுக்கு தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தால் போதுமானது. ஏப்ரல் 3 வரைக்கும் உங்களுக்கு பகலில் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஒரு 7 நாட்கள் 8 நாட்கள் தொடர்ச்சியாக மழை வரப்போகுதுங்கிறதுனால சற்று அந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பமே கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் சற்று குறைந்து காணப்படுவது போல இருக்கும். அடுத்தபடியாக உள் மாவட்டத்தில் ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதிகள் மட்டும் நமக்கு மழை வாய்ப்புல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில இடங்களில் கனமழை ஏப்ரல் தொடக்கத்திலே நமக்கு பதிவாகக்கூடும். மற்றபடி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் அதிக மழை தீவிரமாக வாய்ப்பு குறைவு. கிருஷ்ணகிரி, தருமபுரியில் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட மிதமானதிலிருந்து கனமழை தான் பதிவாகும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மழை பொழிவு எப்படி இருக்கும்? வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்திற்கு மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு. அதாவது மிக கனமழையோ அதி கனமழையோ உங்களுக்கு பதிவாகாது. மிதமான மழை மட்டும் ஏப்ரல் முதல் 2 வாரங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில் கனமழை மிக வலுவாக இருக்கும். ஆனால் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டிய மாவட்டங்களுக்கு உங்களுக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாகவே இருக்கும். சில நேரங்களில் பகல் நேர வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பமானது தீவிரமடையக்கூடும் நண்பர்களே. அதனால உங்களுக்கு இப்போதைக்கு மழை வாய்ப்பு இல்லைனாலுமே கூட ஏப்ரல் 4லிருந்து 15க்குள்ள அவ்வப்போது விட்டு விட்டு மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரத்திலோ மிதமான மழையானது பதிவாகக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் புயல் சின்னங்கள் என்ன ஆச்சு, புயல் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகும், அது மேலும் வலுப்பெறும். இன்னும் அந்த திசையில நமக்கு உறுதி ஆகாததான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. ஆகவே அந்த திசையில நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்று தமிழ்நாடு அப்படி இல்லைன்னா மியான்மர் பக்கம் நோக்கி நகரணும். தற்போதைய நிலவரப்படி இன்னும் இந்த திசையில நமக்கு இன்னும் உறுதி ஆகலை. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம துல்லியமாக சொல்றோம். தற்போதைக்கு எச்சரிக்கையாக இருங்க. கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேர மழை வாய்ப்பாகவே எதிர்பாருங்க. பகல் நேரங்களில் கனமழை தீவிரம் ஆகாது. எல்லா மாவட்டங்களிலும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே காணப்படும். ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பகல் நேர வெப்பநிலை சற்று கணிசமாக சில மாவட்டங்களில் குறைந்து மாலை இரவுல கனமழையான கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து இந்த தாழ்வு பகுதி தமிழகத்தை விட்டு நெருங்கி வந்தாலும் ஆபத்து தான், தமிழகத்தை விட்டு விலகி சென்றாலும் பகல் நேர வெப்பநிலையானது ரொம்ப மோசம் அடையக்கூடும். ஆகவே தொடர்ந்து எச்சரிக்கையாக இருப்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தேதிகள் பற்றின தகவல், எந்தெந்த நாட்களில் மழை தீவிரமாகும், அடுத்து இனி வரும் நாட்களில் மாவட்டத்தினுடைய பேரை நம்ம சொல்ல போறோம், எத்தனை மாவட்டங்கள் சொல்லி நம்ம பட்டியல் போட போறோம். அதனால தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் தகவலை மிக விரிவாக சொல்லப்படும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.